நாங்கள் இன்றைக்கி வாக்கத்தான் வந்திருக்கோங்க சார். ரெஸ்பிரேட்டரி தெரப்பிஸ்ட் நாங்கள் எல்லாருமே கேஎம்சிஹெச், ராயல் கேர் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இந்த வாக்கத்தான் வந்தது எங்களோட ப்ரொஃபஷனை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃப்யூச்சரில் எங்களுக்கு இது மூலமாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ரோல் எங்களுக்கு வெளியே நல்லா தெரியும் அப்படிங்கிறது அந்த ரெகக்னேஷன் எங்களுக்கு கிடச்சிருக்கு சார். ஸ்மோக்கிங், அப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் நிறையா இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ரெஸ்பிரேட்டரி தெரப்பிஸ்டாக எங்கள் வீக் இது. ஸோ ஒரு அக்டோபர் 3rd வீக்கில் நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களோட கான்ட்ரிபியூஷனாக நாங்கள் இது வாக்கத்தான் க்ரியேட் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணணும், இதனால் நம்மளோட லங் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் சார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பிரேட்டரி தெரப்பி வீக்னு சொல்லி எல்லாராலையும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு வாரமுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட்டு, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸுமே டாக்டர்களோட முன்னிலையில் இந்த வாக்கிங் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறோம். எதுக்காகனா, இந்த ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நுரையீரலோட விழிப்புணர்வு, நுரையீரலோட நோய் தொற்றாமல் இருக்கிறதுக்கு, அதை எப்படி பாதுகாக்கணும்னு மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு விழிப்புணர்வாக இதை நடத்துறதுக்காக தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இதில் நாங்கள் என்ன தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னாக்கா, சரி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி மாதிரி ரெஸ்பிரேட்டரி தெரப்பின்னு ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 1995 சமயத்தில் மணிப்பாலில் ஃபஸ்ட்டு நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2002 சிஎம்சி வெள்ளூர் நடத்தினாங்க தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டில் சிஎம்சி வெள்ளூருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோவை மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் தான் இந்த சவுத் ஜோனில் முதல் முறையாக ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸை கொண்டு வந்தது டாக்டர் செல்வராஜன் சார் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ செல்வராஜன் சார் பண்ணதுக்கு பின்னாடி டாக்டர் எம்என் சிவகுமார் சார் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் அவங்க இந்த கோர்ஸை வழிநடத்தி வந்தாங்க. ஸோ இப்போவும் நுரையீரல் சம்மந்தமான டாக்டர்ஸும், ஐசியூவில் இன்டென்சிவ்ஸ்னு சொல்லக்கூடிய மருத்துவ சம்மந்தமான டாக்டர்ஸும் தான் எங்களுடைய கோர்ஸ் வழிநடத்திட்டு இருக்காங்க. இப்போது தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் டி கோபிநாதன், டாக்டர் ஹரிஹரன் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருந்தும், டாக்டர் முரளி டாக்டர்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ராயல் கேர் மருத்துவமனையோட தீவிர சிகிச்சை பிரிவோட மருத்துவராக இருக்கிறார். அவரும் இந்த கோர்ஸ்லாம் வழிநடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மருத்துவர்களோட அறிவுறுத்தலின் படி நம்ம இந்த கோர்ஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் இவங்க வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இவங்களோட மெயின் வேலையே பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டிபார்ட்மெண்ட் ஐசியூவில் இருக்குது. கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது கோவிடுக்கு முன்னாடி, கோவிடுக்கு பின்னாடி நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக நுரையீரல் பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் எதுவும் இல்லைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் நுரையீரல்னா என்னன்னு தெரியுது, ஆக்சிஜன்னா என்னன்னு தெரியுது. ஸோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக சுவாசத்துக்கு ஆக்சிஜன் தேவைங்கிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கோவிடுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி தெரப்பி பற்றி மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஸோ அவங்களும் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து பயன்படுவாங்கிற நம்பிக்கையில் தான் எடுத்து நடத்திருக்கிறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஐசியூக்குள்ளே செயற்கை சுவாசம் பண்ணுற வென்டிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வென்டிலேட்டர் சுவாச கருவியோடு இருக்கிறவங்களே பார்த்துக்குவாங்க. அந்த பேஷண்ட்ஸ் ஒரு முறை ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் வார்டுக்கு போனாங்கன்னா, ஸோ வார்ட்லேயுமே போய் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் பார்த்துக்குவாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு போயும் பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ப்ளஸ் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு வர வேண்டியவங்க ஆம்புலன்ஸ் மூலியமாக கிரிட்டிக்கலாக இருக்கிறப்போ அவங்கள ஷிப் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பயிற்சியுமே மருத்துவர்களோட கண்காணிப்புலேயே இவங்க பேஷண்ட்டை இங்கே ஷிப் பண்ணுறாங்க ஐசியூ வரைக்குமே. ஐசியூ வந்ததுக்கப்புறம் அந்த சிகிச்சை தொடருதுங்க. அந்த சிகிச்சை அப்படியே மேலே போகுதுங்க. சார், நுரையீரல் தொற்றுங்கிற பாதிப்பு எடுத்திங்கனாக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு 2-3 பேருக்கு இந்த பாதிப்பு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குதுங்க. காரணம் என்னென்னா பொல்யூஷன். ஃபஸ்ட்டு பொல்யூஷன், ரெண்டாவது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், சரியான உடற்பயிற்சி இன்மை, நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது இல்லைங்க, வேக்சின் சரியாக யாரும் போட்டுக்கிறது இல்லைங்க. ஸோ இந்த தடுப்பு முறைகளெல்லாம் அவங்க கரெக்டாக பயன்படுத்தினாங்க. ஸோ தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் முகக்கவசம் வாங்கிக்கணும் அரசாங்கமும் சொல்லுது. ஸோ நம்மளும் அடிக்கடி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதை அவங்க பண்ணியே ஆகணுங்க. அதுக்கப்புறம் சுத்தமான சாப்பாடு சாப்பிட்றது, ரெண்டாவது ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே நுரையீரலை பாதிக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பரான வேக்சினேஷன் ஒரு ஷெடியூல் இருக்குது. இப்போ கோவிடுக்கு அப்புறம் உங்களுக்கு வேக்சினேஷன்னா முதல்ல யாருக்குமே தெரியாமல் இருந்து, கோவிடில் எல்லாருமே தடுப்பூசி போடாத ஆளே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவங்கெல்லாம் தடுப்பூசி போட்டாங்க. 1 டோஸ் 2 டோஸ் 3ஆவது டோஸ் வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானது உடற்பயிற்சி. அதுக்கு தான் வாக்கிங் ப்ரோக்ராம் மார்னிங்கில் அங்கே வைக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஸோ தினமும் அட்லீஸ்ட் முடியாதவங்க எல்லாராலையும் போய் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் நடைபயிற்சி பண்ணிங்கனாலே சுவாசத்துக்கு சுவாச மண்டலத்தில் நோய் தொற்று தாக்காமல் கொஞ்சம் நம்மளால் பாதிக்க முடியுங்க சார். இந்த நோய் தொற்று எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு? சார்,
பெரிய அளவில் இன்னும் வந்துட்டு விழிப்புணர்வு இல்லை. இதோட வீரியத்தை பற்றியும் மக்களுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு கொரோனா காலத்தில் எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னாக்கா, நுரையீரலில் வந்துட்டு ஏதோ பாதிப்பு, ஒரு வைரஸ் தொட்டிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மூச்சு விட மட்டும் கஷ்டம் நினைக்கிறாங்க. அந்த டைமில் ஆக்சிஜன் அளவு எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு நொடிக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவைங்க. ஸோ ஆக்சிஜனை கொடுக்கறது நுரையீரல். இந்த நுரையீரல் வந்துட்டு சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலைனாக்கா உடம்புல இருக்கிற எந்த உறுப்புமே சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க, உங்களுக்கு வந்து மூச்சு சிரமம், ஒரு சின்னதாக சளி வருது, ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வருதுன்னா அதை வந்துட்டு உதாசீனப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு போய் நீங்கள் வந்து மருத்துவர் அணுகி அதுக்குண்டான சளி டெஸ்ட்டு என்ன, கோவிட் டெஸ்ட்டாக இருக்கா இல்லை என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு, ஏன்னா வைரல் காய்ச்சல் வந்துட்டு சாதாரண மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டுட்டு அவங்க விட்டுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நுரையீரலில் பெரிய தொற்றாக மாறிடுதுங்க. ஸோ அது வரக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். கொஞ்சம் சளி காய்ச்சல் பிடிச்சாலும் போய் மருத்துவரை போய் பாருங்கள். பார்த்துட்டு அதை வந்துட்டு சரியான முறையில் எடுத்துக்கிட்டா வீரியம் இல்லாத டைம்லேயே அதை நீங்கள் குறைச்சிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஐசியூவில் போய் அட்மிட் ஆகி சில நேரத்தில் உயிரிழக்கிற அபாயம் கூட வரலாமுங்க. நீங்கள் சிறுசுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் பெரிய லெவலில் கொண்டு போய்டும். அது மாதிரி சில இந்த கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை கூட இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சீக்கிரமாக வந்து பாதிக்கப்படுறவங்க. ஸோ இந்த பாதிக்கப்படுறவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னாக்கா, தடுப்பூசிகள் போட்டுக்கிட்டு மாஸ்க்குகள் போட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னாக்கா நுரையீரல் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பாதிப்படையாத ஒரு வீரியத்தை நம்ம குறைச்சிடலாங்க. சார் புள்ளிவிவரப்படி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்தியா வந்து 3ஆவது இடத்துலேயே வந்துட்டு, ஏன்னா அமெரிக்காவங்கெல்லாம் வந்துட்டு நுரையீரல் நிறைய முதல் இடத்துலேயே வந்துட்டு புகை பிடிக்கிறாங்க, சிஓபிடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் இடத்துல வருதுங்கிறாங்க. நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டியூபர்குலோசிஸ் இந்தியாவில் வந்துட்டு நிறைய இருக்குது, அந்த மாதிரி சுவாச தொற்று நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு 2வது 3ஆவது இடத்துல நம்ம வந்துட்டு இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம வந்துட்டு வளர்ந்த நாடு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோங்க. பட் இன்னமும் அதனை போதிய விழிப்புணர்வு இல்லாதனால ஸோ தொற்று வீரியம் அதிகமாக இருக்குதுங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலங்களில் கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் இருக்குது.